பிஜேபியோ அல்லது மற்ற தலைவர்களோ பேசி கண்ணியப்படுத்தி பொதுவெளியில இப்படிப்பட்ட மாற்று கருத்துக்கள் வராமல் அனைவரையும் இணைத்திருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்தை ஆதவன் எப்படி எதிர்கொள்ள? எல்லாரையும் அழைச்சிருக்காங்க சார். காங்கிரஸ் கட்சிக்கார கூப்பிட்டுருக்கோம், அவங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்திருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை கூப்பிட்டுருக்கோம், எல்லாரையும் அழைச்சிருக்கோம். எதிர்கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம், யாரையும் கூப்பிடாம பண்ணல சார். எல்லாரையும் அழைச்சு இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க. இல்ல ஆதவன் சார், நான் காங்கிரஸ் கட்சியை பத்தி சொல்லவில்லை. சங்கராச்சாரிய ஐயாருடைய கருத்துக்களை கேட்டு ஆகம விதிகள், அதாவது சாஸ்திரங்களை, இந்து தர்மங்களை மதித்திருந்தால் அவர்கள் பொதுவெளியிலே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவோ பிஜேபிக்கு எதிராகவோ ஸ்போக்ஸ் பர்சனுக்கு எதிராக கருத்து வைக்காமல் இருந்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறேன் சார். ஆன்மீகத்தில் அரசியல் இருக்கு சார். நான் பெருசா பேச விரும்பல நானு. ஏன்னா ஆன்மீக பெரியவர்களை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல நானு. ஆன்மீகத்தில் அரசியல் இருக்கு. அவங்க அதுலயே நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு எடுத்தவங்க இருக்காங்க, பிஜேபி நிலைப்பாடு எடுத்தவங்க அதுலயும் இருக்காங்க. அதனால ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் வர்றதை நான் விரும்பல, நான் பேசவும் நான் விரும்பல. அதனால அவர்கள் கருத்துக்கு நான் இது பண்ணுவேன். காங்கிரஸ் கட்சி இன்று இந்த தேசம் ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை விரும்பவில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் 2 மாதத்துக்குள்ள பதற்றம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அவங்க மைனாரிட்டி ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும். அந்த நோக்கத்தில் தான் அவங்க திரும்பவும் இந்த சூழலை வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே அவர்கள் தேவையற்ற ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இப்போது அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், இப்போ அண்ணன் வேலுசாமி அண்ணன் சொல்றாங்க, இதையே மத்திய பிரதேசத்துல போயிட்டு இங்க தமிழ்நாட்டுல பாருங்க, திராவிட முன்னேற்ற அவங்க கூட்டணி கட்சி சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி பேசினாங்க. இவங்க ஏதாவது வாய் தட்டு பேசினாங்களா? இவங்க இந்து கடவுள் வந்து ராமர் எந்த கல்லூரியில போய் படிச்சுட்டு வந்தாரு பொறியியல் கேட்டாங்க. ராமர் படத்தை வச்சு செருப்பாலாம் அடிச்சு எல்லாம் ஊர்வலம் நடத்துறாங்க தீக்காக்காரங்களா. அந்த காலத்து வரலாறு இருக்கு. இப்படியெல்லாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி ஏற்றுக்கொண்டா தமிழ்நாட்டிலையும் ஏற்றுப்பாங்க. இது ஏற்றுக்கொண்டால் வட இந்தியாவிலே சென்று இந்த பகிரங்கமாக இவரது தேசிய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர்கள் சொல்லுகின்ற அந்த சனாதன ஒழிப்புக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அல்லது மூத்த தலைவர்களோ யாராவது வடநாட்டிலே பேச முடியுமா? இப்படி இவர்கள் தான் இன்று வந்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதே மத்திய பிரதேசத்துல பாருங்க, ராமர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் ராமர் கோயிலை தரிசிப்பதற்கு நாங்கள் இலவசம் அழைத்து சொல்லுவோம் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்திருக்கு. நாங்க பண்ணல. அரசியல் ஆக்குது நாங்களா அவங்களா? அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க, வட இந்தியாவில் ஒரு நிலைப்பாடு. பாரதிய ஜனதா அப்படி எடுக்கவில்லை. எங்களை பொறுத்தவரை ராமபுரான் மிகப்பெரிய ஆண்டவன், இறைவன், எங்களுக்கு உலகத்துக்கே அருள் புரியக்கூடிய இறைவன். உலக மக்கள் எல்லாரும் அந்த இறைவன் அருளை பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா விருப்பம்.